விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த ரஞ்சித் சிங் கேஸ் தொடர்பாக ஒரு 8 கனெக்டட் கேசஸ் இருந்துச்சுப்பா. அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கடந்த 26/9/2025 அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு அது எல்லாமே விசாரணைக்கு வந்துச்சு. அது வந்ததில் எல்லா கேஸும் வந்து டிஸ்மிஸ்டு அண்ட் டிஸ்போஸ்டு ஆஃப், அது எல்லாம் முடித்து வைக்கப்பட்டது, தள்ளுபடி செய்யப்பட்டது, அந்த லெவலில் ஆயிடுச்சு. அதில் கூட பர்டிகுலராக ஒரு வழக்கு தொடர்பாலாம் கேட்டாங்க, வித்ட்ரா கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. வித்ட்ரா எல்லாம் பண்ண அனுமதிக்க முடியாதுங்க, அது வந்து டிஸ்மிஸ்டு அப்படின்ட்டாங்க. பட் இருந்தாலும் அதில் கூடுதலாக அதில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொன்னதில் ஒரு சாதகமான அம்சமாக எடுத்துக்கலாம். அப்படின்னா அட் யுவர் லிபர்ட்டி, உங்கள் தரப்பில் கூடுதலாக ஏதேனும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஹைகோர்ட்லேயே போய் பார்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க. அதை நான் பதிவு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. அதனால் இது ஒட்டுமொத்தமாக இனிமேல் வரவே கூடாது அப்படின்னு சொல்லலை. அது அந்த ஜட்ஜ்மெண்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சுப்ரீம் கோர்ட்டை இனிமேல் ஆஃப்டர் தசரா தான் வரும். ஆனால் அந்த ஆர்டர் காப்பி அது என்னன்றதை அப்புறம் பார்த்துக்கிடுவோம், இன்னும் கொஞ்சம் விவாதிப்போம். அதற்கு முன்னதாகவும் கூட அன்றைக்கு நடந்த விவரங்களை வைத்து என்னன்றதை கொஞ்சம் பேசுவோம், அடுத்த பதிவில் பேசுவோம். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர் வந்து அந்த கரூர் ஏரியாவில் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அதில் கூட்டம் அதிகம். அந்த அவங்க கேட்ட இடம் கொடுக்கல அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க கேட்ட இடமே வந்து இன்னும் இதை காட்டிலும் கன்ஜஸ்டட் ஏரியா. ஆனால் லைட் ஹவுஸ் கார்னர் அப்படின்ற இடத்தெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அமராவதி பாலம் வரக்கூடிய ஏரியா. அதனால் அதிலெல்லாம் கொடுத்தோம்னா இன்னும் கேஷுவாலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். பட் அதை காட்டிலும் அவங்க போலீஸ் தரப்புலேயே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்க வந்து திமுக நடத்தின அந்த முப்பெரும் விழா அந்த ஏரியாவை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் இளையராஜாவனுடைய இசை கச்சேரி அது ஏதோ நடந்த இடம் அது தரம்னு இருக்காங்க. அது மாதிரி பார்த்துருந்துருக்கலாம். வந்து வேலுச்சாமிபுரம்ன்றது நல்ல ஒரு பிராட் ஏரியா தான். நான் வந்து இப்போ இவங்க சொல்கிறது தப்பு, அவங்க சொல்கிறது தப்பு, இந்த அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய எல்லாமே இதெல்லாம் பல யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்புறம் வந்து போலீஸ் மேலே குற்றம் சொல்கிறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க சொல்கிறதும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இதை ஏதோ வந்து பிளான்டு கான்ஸ்பிரசி மாதிரி டிஃபைன் பண்ணி அதை சொல்கிறதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் கலர் கொடுக்குறாங்கல்ல, அதையும் பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போவேணாம். ஆனால் அது பூராமே வந்து அவரவருடைய ஒரு அனுமானத்தில் யூகத்தில் சொல்லக்கூடியது. அதனால் அது என்னவோ இப்போ வந்து ஒரு நம்பர் கமிஷன் போட்டிருக்காங்க. அவங்க ஹானரபிள் ஜஸ்டிஸ் ரிட்டையர்டு அருணா ஜெகதீசன் மேடம் தலைமையில் அவங்க விசாரணை நேற்று துவங்கிட்டாங்க. அது பார்த்துக்கணும் அது என்ன வருதுன்னு சொல்லி. பட் இருந்தாலும் அந்த கமிஷனு விசாரணை அவங்க ஆனஸ்டாக விசாரிப்பாங்க. அப்புறம் அதன் பிறகான நடவடிக்கைலாம் என்னன்றது தெரியாது. வந்து இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு இவங்க தான் வந்து மேடம் தான் விசாரித்தாங்க, நல்லா தான் அறிக்கை கொடுத்தாங்க. அவர் வந்து 3 IPS அதில் சம்மந்தப்பட்ட தென்மண்டல ஐஜி, அப்போதைய திருநெல்வேலி ரேஞ்ச் டிஐஜி, அவர் தூத்துக்குடி எஸ்பி எல்லார் மேலேயும் கொடுத்துருந்தாங்க. 3 பேருமே அதில் வருவாங்க, குற்றச்சாட்டுக்கு உள்ளே இருப்பாங்க. ஒன்றும் இல்லையே, அவர் அப்போதைய தென்மண்டல ஐஜி டிஜிபி ஆகி இப்போ போன மாதம் சத்தமே இல்லாமல் அப்படியே அவர் பாட்டுக்கு ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். அவர் திரு சங்கர் ஜுவாலோட சேர்ந்து சைலேஷ்குமார் யாதவ் அவரும் சேர்ந்து போயிட்டார். ஏன்னா அதனால் நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. இவர்களது விசாரணை நல்லாயிருக்கும், அதற்கு பிறகு பார்ப்போம். விசாரணை ஒரு நடவடிக்கையை பொறுத்து தானே அந்த விசாரணையினுடைய மதிப்பும் இருக்கும். அந்த அடிப்படையில் சொல்கிறேன், அது பார்த்துக்கிடுவான். அதனால் வரட்டேன். ஆனால் இந்த பொதுவாக அந்த பசங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் இந்த தலைமுறை கேட்டால் என்னமோ ஜென்சின்றீங்க. ஆனால் நீங்கள் இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு வந்துட்டோம்ன்றீங்க, இன்டலெக்சுவல் இதுக்கு வந்துட்டீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அதுக்கடுத்து ஜென்சி தலைமுறையை தாண்டி இப்போ என்னமோ ஜென் ஆல்ஃபா வந்துட்டான், ஜென் பீட்டா வந்துட்டான், இப்படி வந்துக்கிட்டு இருக்காமனே. இந்த உலகத்தோடு புத்திசாலித்தனமாக வாழ்கிறவன் மட்டும்தான் இங்கே சர்வைவலுக்கே. நீ வந்து பூமர்னு வச்சுக்க, என்ன ஓல்டு பூமர், பேபி பூமர், என்னத்தையோ ஒன்று வச்சுக்க. நீ ஜென்சியாக இருந்து என்ன செய்ய, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருந்து என்ன செய்ய, கட்டி ஏறுறான், ஆனால் கரண்ட் கம்பியில் கட்டி ஏறுறான். இந்த அறிவுன்றதே குறைந்தபட்சம் இல்லாத குரங்கு பயிலுக்கு தெரிவாங்க பார்த்தீங்களா, அதில் ஏறுறான். இறந்து போனதுன்றது
39 40 பேர் ஆச்சு. ஆனால் அந்த 40 பேருக்குமான உண்மையிலேயே வந்து நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கல், ஆழ்ந்த அஞ்சலி. இன்னமும் சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்கள் கூடிய சீக்கிரம் நல்ல முறையில் சிகிச்சை முடிந்து வருவதற்கு நம்மளுடைய ஆழமான பிரார்த்தனை அது உண்டு. ஏன்னா இன்னும் வந்து கேஷுவாலிட்டி ஆக வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் அன்றைய நிகழ்வில் இறந்து தான் இங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. ஓரளவுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்த ஆட்களை பூரா பிழைக்க வச்சிட்டாங்க. அந்த வகையில் நல்ல ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கவனம், இந்தியாவினுடைய கவனம் பெற்ற விபத்து இது. ஏன்னா அதனால் அது நடக்கணும், அதெல்லாம் வேற. ஆனால் இந்த இண்டிவிஜுவலுக்கு தானப்பா அந்த உங்கள் உடல் மீதான அக்கறை வேணும். இவ்வளவு நவீனத்துவம், இவ்வளவு டிஜிட்டலில் இருக்கிறவன் இப்படி போய் ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட இருக்கிறவன் செய்ய மாட்டான். ஏதோ ஒரு கூரை இருக்க, அந்த கூரையை பொத்துக்கிட்டு மேலே வர்றான். எந்த இதுலாம் நிற்க முடியாதோ அதில் ஏறுறேன், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறேன். டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறினா அப்புறம் அந்த தகவலை உடனடியாக ஈபிக்கு சொல்லி பவர் கட் பண்ண மாட்டாங்களா? பவர் கட் பண்ணலைன்னா இன்னும் ஆயிடுவீங்க இல்லை கேஷுவாலிட்டி. இவனுக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேது. வண்டி வந்துக்கிட்டே இருக்குது, 2 வீலரில் உள்ளே போய் விழுகிறேன். அவருடைய பிரச்சார வேனுக்குள்ளே போய் இவன் 2 வீலரில் போய் சேர்ந்து விழுகிறேன். இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதனால் ஒரு வகையில் அது அவர்களுக்கு அஞ்சலி அப்படின்றது செலுத்தினாலும் கூட ஒரு ஆழமான கோபம் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து வருது. அது தவிர்க்கவே முடியல. ஏடா இப்படியாடா முட்டாப்பையெல்லாம் இருப்பாங்க, இவங்களை வச்சு என்னதான் செய்யறது? இப்படி முட்டாப்பைய இருக்கிறதுக்கு போய் கூட சேரலாம்ல, இவனால் அடுத்தவனுக்கு இடைஞ்சல் தானே வரும் அப்படின்ற அந்த கோபம் வருது. ஒரு 1.5 வயசு பிள்ளை, 6 7 வயசு பிள்ளை இதை கூட்டிகிட்டு போய் சாகடிக்கிறீங்களே. உனக்கு பிள்ளையா பிறந்த ஒரே பாவம் தவிர, உன்ன மாதிரி முட்டாளுக்கு பிள்ளையா பிறந்த ஒரு பாவம் தவிர அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. அப்போ என்ன செய்யறது? ஆனால் சர்வைவல்ன்றது இங்கே புத்திசாலித்தனத்தின் மீது தான் கட்டமைக்கப்படுகிறது. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் புத்திசாலித்தனமாக இருந்தால் மட்டும்தான் பிழைக்க முடியும், அதில் தான் இருக்க முடியும். மற்றபடி சினிமா மோகம் அந்த காலத்துலேருந்து, MKT பாகவதர் காலத்துலேருந்து சினிமா மோகம் இருந்துச்சு. அவரை இறங்க விடாத அளவுக்கு எங்கள் ரயில்வே ஸ்டேஷனில், அதே ரயில்வே ஸ்டேஷனில் அவர் தான் நம்பர் 1 சூப்பர் ஸ்டாரு. ஏன்னா அவரை இறங்க விடாத அளவுக்கு கூட்டம் முக்கியமா. அதே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஓரத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்ததாக அவர் கவிஞர் வாலி எழுதுவார். அதனால இவருக்கு விஜய்க்கு இருக்கிற மோகத்தை காட்டிலும் பெரிய மோகம்லாம் பார்த்து தான் வந்திருக்கு தமிழகம். இது இப்போ காலம் வரையில் கொஞ்சம் மாறுதலுக்கு உள்ளாகணும்லப்பா. இப்போ வந்து நீங்கள் நேரடியாக வந்து லைவாக போய் பார்க்குறது தான் எல்லா ஒரு விஷயமும் நல்லாயிருக்கும், அது ஓகே. ஆனால் அது ஒத்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்க்க வேண்டியது தானே. டிவியில் ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க, இல்லை டிவியில் தெரிகிறத காட்டிலும் தூரத்தில் ஒரு புள்ளி மேலே தானே விஜய் தெரிவார். இதுக்கு எதுக்குடா போகிறீங்க அப்படின்னு கூட இல்லை, லைவாக தான் போவாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒரு திருவிழானாலும் சரி, சாமி ஊர்வலம்னாலும் சரி, தரிசனம்னாலும் சரி, எது ஒன்றுனாலும் அந்த வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அனுப்புறதுனால வாட்ஸ்அப்லேயே வாழ்த்து சொல்ல முடியுமா? லைவாத்தையும் பெர்சனலாத்தையும் போகணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வைங்க, குறைந்தபட்ச அறிவு என்ன யோசிக்கும், அந்த இடத்தினுடைய தன்மை சரியில்லை, தண்ணி இல்லாமல் இருக்கும். அவருக்கு அவங்க அப்புறம் மற்ற நேரம் ஆள் சொல்கிறது மாதிரி 7 மணி நேரம் தாமதமாகலாம் அவர் ஒன்றும் வரலப்பா. போலீஸ் கொடுத்த பெர்மிஷனே 3 to 10 தான். இவரை லாங்கா வாயா போலீஸ் கொடுப்பாங்க? சேரு போட்டு பந்தல் போட்டு உட்கார வைத்து ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வைங்க, அதுக்கு தான் இந்த கட்டம்லாம் 3 to 10ன்னு 7 மணி நேரம் கொடுப்பாங்க. நீங்கள் அவர் ரோட்டில் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாரு, அதுக்கு வந்து மக்களை அசம்பிள் பண்ணி வைக்கக்கூடியது அதிகபட்சம் 2 மணி நேரம் தான் கொடுக்க முடியும். அதிகபட்சமே அதுக்கு 2 மணி நேரம் டைம் தான். அதுக்குள்ளே அவர் வந்தால் வர்றாரு, உங்கள் டைம் முடிஞ்சு போச்சுங்க, நீங்கள் போகலாமுங்கன்னு சொல்லணும். நீ 3 to 10 நீ போலீஸே கொடுத்தேன்னா காலையிலேருந்து இருக்கேன், எப்படி இருக்கும்? குறைந்தபட்ச தேவை வேணாமா? தண்ணி வேணாமா? ஒரு நேச்சுரல் கால்ஸ் போக வேணாமா? இதெல்லாம் இல்லாமல் தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் பாவம். ஆனால் இந்த வெயிலில் பச்சை பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துட்டு, இது யாருக்குமே பயிற்சி இருக்குமா? இப்படி இருந்து நமக்கு பழக்கம் இருக்கா? திடீர்னு ஒரு நாள் அங்கே கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா உடல் மயக்கமடையத்தான் செய்யும். அதுதான் இதில் நிகழ்ச்சி. இது ஒட்டுமொத்த மனசாட்சியை உங்களுக்கு கூடியது, ஒட்டுமொத்த சமூகத்தின் மனசாட்சியை உழுக்கணும். நீங்கள் தனிப்பட்ட போலீஸா, இல்லைன்னா அந்த பொலிட்டீஷியனா, அரசியல்வாதியா, இல்லைன்னா வந்து தனிப்பட்ட அந்த விஜய் செஞ்சது தப்பா, ஒரு ஆர்கனைஸ் பண்ண தெரிய வேணாமா? இல்லை இந்த மாதிரிலாம் நீங்கள் பாட்டுக்கு ஒவ்வொரு ஆள் மேலேயும் பலிஸ் போடுறது கிடையாது. அதனால் இது பாருங்கள், இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போலீஸினுடைய இன்டெலிஜென்ஸ் இதில் வீக்கு. ஆனால் அது நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர் டிஜிபி ஏடிஜிபி அது பந்தோபஸ்து கொடுத்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் சொல்கிறாரு. அங்கேயே நாங்கள் 400 தான் கொடுத்தோம், இங்கே 500 கொடுத்தோம், இங்கே வந்து 250 கொடுத்தோம், இங்கே 4 தான் கொடுத்துருந்தோம்னு உங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல. இவர் தான் முன்னாடி என்ன நாகப்பட்டினம், அப்புறம் அந்த மயிலாடுதுறை,
திருவாரூர், இப்போ திருச்சி, இதெல்லாம் வந்து எவ்வளவு இவருடைய ரசிகர்கள் எவ்வளோ கூடுறாங்கன்றது தெரியும். அதை வச்சு ஒரு ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் இருக்கணும். அந்த கூட்டத்தில் போலீஸ் தலை பெருசாக பார்த்த மாதிரி தெரியலை. அதனால் இது எல்லாரும் ஆளாளுக்கு சமாளிக்கிற விதமாக ஏதோ ஒன்று சொல்கிறதும், இவர்கள் பழி அடுத்தவர்கள் மீது சொல்கிறதும், அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய மனசாட்சிக்கான கேள்வியாக பாருங்கள். ஆனால் இது மாதிரி தான் இன்னும் வருங்கால சமூகத்தை வழி நடத்த போகிறோமா? ஒரு தலைவர் அவர் பார்க்குறாரு, கண்ணு முன்னாடி விழுந்துக்கிட்டு இருக்கேன், அப்புறம் கண்டினியூ பண்ணவா, அப்புறம் இது பேசவா அப்படின்னு இருக்கிறார். கண்ணு முன்னாடி விழுந்துக்கிட்டு இருக்கேன், மேலே இருந்து பார்க்கல தெரியுது. ஆனால் அப்போ ஒரு மாதிரி நிலைமை சீரியஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிய வேணாம, பாட்டுகளுக்கு 10 ரூபா பாட்டு பாடுறதுல தான் அவர் குறியாக இருந்தாரே தவிர என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலையா? அதனால் உங்கள் சினிமாட்டிக்கு வேலை பூராமே அதான் இருந்துச்சே தவிர இப்போ இயல்பாக ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது அது பார்க்க தெரியாதா? அது பார்க்க துப்புலேன்னா வரவே கூடாது. அன்றைக்கே நைட்டு கால்ட்ட இங்கே கரூரில் தங்க விடாமல் கரூரில் தங்கி என்ன நடக்குது, ஹோட்டலில் தங்கி என்னையா அப்படின்னு சொல்லி நீ அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டு இது இருந்தாலும் அங்கே தானே உட்காந்துருந்துருக்கணும். பிடிங்கி ஓடுறாரு, திருச்சிக்கு ஏறி விமானத்தில் ஏறி அங்கே போயிட்டார், அவர் பங்களாவுக்கு போயிட்டார். ஏன்னா அவர் போய் வசதியாக தான் இருப்பார். இது கூட உங்களுக்கு தெரியாதா? இந்த ரசிகர்கள் கூட்டம் போய் அடிக்கிறானே அவனுக்கு தெரியலையா? அவங்க தலைவர் இருந்தாரா? நீ கீழே விழுந்து செத்துக்கிட்டு இருக்க, அவர் பிடிங்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் பாருங்கள். நான் அந்த பர்டிகுலர் விஜய குற்றம் சொல்கிறேன்னு எடுக்கக்கூடாது. எந்த தலைவராக இருந்தாலும் சரி, யாரும் இருக்க மாட்டார். எந்த தலைவராக என்ன இப்போ இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறனால இப்போ இவங்க டீமு மந்திரி எல்லாம் வந்து நிற்கிறாங்க. ஆனால் இப்போ முதல்வரே நைட்டோட நைட்டாக புறப்பட்டு வந்துட்டார். ஆனால் இல்லைன்னா வரப்போகிறாரா? இல்லைன்னா இப்போ வந்து நைட்டோட நைட்டாக வரப்போகிறாரா? இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி வந்தாரா நைட்டோட நைட்டாக? மற்ற நாள் இப்போ இடையில வருவார். அதனால் அரசியல்வாதி தான், எல்லாரும் ஒரே கேட்டகரி தான். யாராக இருந்தாலும் போலீஸு எப்பயுமே அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு வேலையை சொல்லணும். ஆனால் இன்டெலிஜென்ஸு பக்கா வீக்கு, அதை சொல்லாது. இப்போ அப்போ போலீஸ் பந்தோபஸ்து பத்தாது. இப்போ போலீஸ் சொல்லாது நாங்கள் எல்லாம் சரியாக தான் போட்டோம்னு. அந்த இடத்துக்கு ஏற்ற கூட்டத்தை அந்த இடம் தாங்காது. இப்போ போலீஸ் சொல்லாது. அந்த இடத்த நீங்கள் அனுமதிச்சிருக்க கூடாது. வெளியில் பைபாஸ் தான் கொடுத்துருக்கணும். அந்த 30 விழா நடந்த இடத்த தான் கொடுத்துருக்கணும். கொடுத்தா அங்கே தான் கொடுப்போம்னு மறுத்துருக்கணும். அதனால் அதையும் ஒத்துக்கிடாது. அதனால் இது எல்லா தரப்புலையும் தப்பு இருக்குது. அந்த இண்டிவிஜுவலுக்கும் மிக மிக முக்கியமான பொறுப்பு இருக்குது. யாருக்கு? நம்மளுக்கு இருக்குது. நான் தான் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, என் உடல்நிலை ஒத்துழைக்காது, இதற்கு தாங்காது அப்படின்னு. யாருக்குமே தாங்காதியா? எனக்கு என்ன உனக்கு என்ன, யாருக்கும் தாங்காது. நீ அதனால் வந்து நீங்கள் வந்து இன்றைய உலகம் டிஜிட்டலாக இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. நீ இன்னும் குறைந்தபட்ச மனித அறிவுக்கு தயார் இல்லாமல் பக்குவம் இல்லாமல் இருந்தால் இதனை கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம்ப்பா. அதனால் அந்த பார்ட்டிசிபெண்ட், அந்த கேடர்ஸு, ஆனால் அந்த நீங்கள் என்ன கட்சியிலே இருங்க, அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நினச்சிக்கோங்க. முதல்ல நம்ம உயிர் வந்து மிக மிக முக்கியம். ஆனால் அந்த இவருக்கு வரவேற்பு தானே மதுரை மாநாட்டுக்கு என்னமோ ஒரு பையன் விருதுநகர் மாவட்டத்தில் சிறுவிழித்துறை என்னமோ கொடி கட்டுறோம்னு சொல்லி கொடி கம்பத்தை தூக்கி மின்சார இதில் டச் ஆகி செத்து போனேன். ஆனால் அந்த குடும்பம் இப்போ நிர்கதியாக நிற்கும். இப்போ இவர் ரொம்ப அக்கறைப்படுறாரா? விஜய் பாப்பாரா? அந்த குடும்பம் ரொம்ப நிர்கதியாக நிற்கிது. நைட்டோட நைட்டாக போய் கொடி கம்பம் கட்டுறாங்க. இல்லை இரும்பு பைப்பை தூக்கிட்டு நிறுத்தினா அது போய் டச் ஆகும்ல, டச் ஆகி அடி ஆகி செத்து போனேன். இதெல்லாம் அன்றாடம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ யாருக்காகவும் என்ன ஆனாலும் பண்ணினாலும் சரி, உனக்கு உன்னுடைய வேலை தான், உன்னுடைய குடும்பம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அவன் வேலை இன்னொன்று ஞாபகம் வருது. இந்த நம்ம இப்போ டிஎன்யூஎஸ் அறிவிச்சிருச்சுல, அதனால் அந்த கான்ஸ்டபிளுக்கோ அந்த எஸ்ஐக்கோ தயாராக இருக்கிறவங்கள யார் இந்த பசங்க இதுலாம் போகாதீங்கப்பா. ஆனால் பூரா உங்கள் வயசு பசங்க தான். ஜென்சின்னா நீங்கள் தானே. ஆனால் 13லேருந்து 28 வரைக்கும் இருக்கிறவன் ஜென்சிக்கான். இப்போ அதுக்கடுத்து இருக்கிறவன் ஜென் அல்பாவா. ஆனால் அதனால் நீ எல்லாம் போகாத இதுக்கெல்லாம். நீங்கள் உங்களது அறிவு, உங்களது திறமை, உங்களது உடல் தகுதி எல்லாமே உங்களை முதல்ல தகவமைத்துக் கொள்வதற்கும் உங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கும் தான் இருக்கணும். நீ வாட்டுக்கு எவனுக்கோ போயிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு நல்லாவா இருக்கு? ஓட்டு போடு, அபிமானம் வச்சுக்க, நல்லா போய் பாரு, லைவாக பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் ஃப்ரீயாக இருந்தால் பாரு. இதுக்குன்னே சொல்லலை, திருவிழா கூட்டமாக கூட இருக்கட்டும், சாமி பார்க்கறது கூட இருக்கட்டும், சித்திரை திருவிழா வரேன். ஆனால் அது போய்கிட்டு பிள்ளையை கூட்டி போய் தூக்கிட்டு நெருங்கிக்கிட்டு இருந்தால் பிள்ளையை சாக கொடுத்தீங்கன்னா அது நல்லாவா இருக்கும்? எந்த இடத்துல இதுக்கு மேலே இங்கே நிற்க முடியாது. இந்த இதுலேயே பாருங்கள், இதுக்கு மேலே எங்கே நிற்க முடியாதுன்ற வரைக்கும் நீ தாண்டி நின்றுட்டு இன்னும் நிற்க முடியாதுன்னு விலகுனீங்கன்னா உன்னால் விலகவும் முடியாது. அப்படி ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிட்டிய எங்கிட்ட விளங்க முடியும். அதனால் அதற்கு முன்கூட்டியே அறிவோடையும் இங்கே போய் நிற்கணும். அறிவு 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 தான் ஆயுதமாக உன்னை காப்பாற்றுமே தவிர வேற யாரும் காப்பாற்ற மாட்டார். அவங்க தலைவர் காப்பாற்றுவார்,
போலீஸ் காப்பாற்றேன், நீதிமன்றம் இப்போ சூமோட்டாவை எடுத்துக்கிட்டு வழக்கை எடுத்து விசாரிக்கேன், நீதிமன்றம் காப்பாற்றேன், முதல்வர் நைட்டோட நைட்டாக வந்து முதல்வர் காப்பாற்றிடுவார், நம்ம தலைவர் விஜய் காப்பாற்றிடுவார், ஒரு ஆளும் காப்பாற்றாது. உன்னை நீ தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். காப்பாற்றினா இருக்கலாம், இல்லைன்னா போய் சேரலாம். முட்டா பயிர்களுக்கு இங்கே இடம் கிடையாது, இல்லைன்னா போய் சேரலாம். அவ்வளோதான். அது எப்படி முடிவெடுக்கணுன்றது தான் உண்மையான அக்கறை உள்ள கோபத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பதிவு. அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்த டிஎன்எஸ்ஆர்பிக்கு பதிவிடுறேன். அடுத்தடுத்த நம்ம பதிவுகளில் செஞ்சுப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.